மகாராஷ்டிரால ஒரு பிரபலமான நகைச்சுவை கலைஞரா இருக்கக்கூடியவர் தான் பிரணீத் மோர் அப்படிங்கிறவரு. இவர் நடத்தி தொகுத்து வழங்கின ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற ஹிமான்ஷு அப்படிங்கிற இளைஞர், பெண்கள் குறித்த அவதூறான கருத்துக்கள நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வகையில மாறியிருக்கு. என்ன அப்படின்னா, தான் ஒரு பெண்ணோட வெளியில போகும்போது ரூ. 370க்கு பிரியாணி வாங்கி அந்த பெண்ணுக்கு குடுத்ததாகவும், அதற்கு பதிலா அந்த பெண்ணிடமிருந்து தனக்கு தேவையான பாலியல் ரீதியான விருப்பங்கள சாதிக்க விரும்பினதாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அதுல அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னாலும், தான் முன்னேறி சென்றதாகவும் அவர் பேசியிருக்காரு. அத ஒரு நகைச்சுவையா பொதுவெளியில அவர் சொன்னதுக்கு, அந்த அரங்கத்துல இருந்த யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. குறிப்பா அந்த நிகழ்ச்சிய நடத்துறவரும், தொகுத்து வழங்குறவருமா இருக்கக்கூடிய பிரணீத் மோர் அது குறித்து சிரிக்கவும் செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சிரிச்சு அந்த நகைச்சுவையவே வரவேற்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல இருந்திருக்கிறாங்க. அதே நிகழ்ச்சியில ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருத்தரும் உடற்கூராய்வுக்காக வரக்கூடிய அந்த உடல்களினுடைய அந்தரங்க உறுப்புகள குறித்து நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிறத மையமா வச்சு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது, நெறைய சர்ச்சைக்குரிய வகையில அமையறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்க மேலலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வலியுறுத்தியிருக்காங்க. பிரபலங்கள் உட்பட நெறைய பேர் வலியுறுத்தியிருக்காங்க. பிரணீத் மோர் மீது மட்டும் இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் ஒண்ணையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல பங்கேற்றவர்களா இருந்தாலும் சரி, பேசுறவங்களா இருந்தாலும் சரி, தான் ஒரு பொது இடத்துல நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இங்கேயும் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, நெறைய வைரல் ஆனதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் தான் நம்ம எப்படி பேசணும், பொதுமக்கள் முன்னாடி நகைச்சுவை எப்படி எடுத்துட்டு போகணும், கண்ணியமான நகைச்சுவைகள எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு சொல்றாங்க. ஆனா நெறைய பேர் இந்த மாரி பெண்கள் ரீதியான அவதூறுகள நகைச்சுவைகள் அப்படிங்கிற பேர்ல சொல்றத, இரட்டை அர்த்தங்கள் உரிய வார்த்தைகள பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள நகைச்சுவை அப்படின்னு மக்கள் முன்னாடி எடுத்துட்டு போறத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுவும் சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே அத பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வீடியோக்கள் அதுல இருக்கிறது அப்படிங்கிறது, குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையா போய் முடியும்? குழந்தைகள் என்ன வார்த்தைய அதுல கத்துக்குருவாங்க? எந்த அர்த்தத்த அவங்க புரிஞ்சுக்குவாங்க? பெண்கள் ரீதியான இந்த மாதிரியான பாலியல் கருத்துக்கள நகைச்சுவைன்னு சொல்லும்போது, பெண்கள் குறித்து அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா, பாலின சமத்துவம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பெண்கள் குறித்தான ஒரு விஷயத்த நகைச்சுவையாவே இங்க வந்து எல்லாருக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது, எந்த மாதிரியான ஒரு சமூகத்த உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால அரசாங்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல இனிமே வராம இருக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பெண்கள் ரீதியான கருத்துக்கள கூறக்கூடிய மோசமான நகைச்சுவை இருக்கக்கூடிய வீடியோக்கள உடனடியா எடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் அரசாங்கங்கள் நிச்சயமா எடுக்கணும்.